எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இப்போ இந்த பதிவில் நம்ம அட்டாங்க யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்டாங்க யோகம் அப்படிங்கிறது நம்ம திருமூலர் நம்ம திருமந்திரத்தில் யோக பயிற்சிகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. அந்த யோக பயிற்சிகளை 8 விதமாக சொல்கிறாரு. அந்த யோக பயிற்சிகள் ஒரு 8 படிநிலையாக இருக்குது. அதை தான் அட்டங்க யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதே தான் பதஞ்சலி முனிவரும் அஷ்டங்க யோகம் அப்படின்னு இந்த யோகாவை 8 படிநிலை கொண்ட சூத்திரங்களாக கொடுத்துருக்காரு. இப்போ புழக்கத்தில் நிறையா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த அஷ்டங்க யோகா அப்படின்னு தான் நம்ம எல்லா பக்கமும் பார்க்க முடியும். எல்லாருக்கும் இந்த அஷ்டங்க யோகம் அப்படின்னு சொன்னால் தான் தெரியவும் செய்யுது. சரி, இந்த அஷ்டங்க யோகம் அப்படின்னா எதை குறிக்குது, எதெல்லாம் இந்த அஷ்டங்க யோகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்? பொதுவாக யோகா அப்படிங்கிறது பல வகைகளாக இருக்குது. ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் இந்த இறை நிலையை அடைவதற்கு, இந்த பிறவி பலனை முடித்து இறைவனிடம் செல்வதற்கு ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும். அதாவது முக்தி நிலை, இறைநிலை, சீவ சமாதி, இப்படி இந்த பிறவி பலனை நம்ம முடித்து போகிறதுக்கு ஒரு பாதை தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த பாதை தான் இந்த யோக பாதை அப்படின்னு சொல்லி சித்தர்கள் எடுத்திருக்காங்க. அந்த யோக பாதையிலையும் பல வித பாதைகள் இருக்குது. அதில் ஒரு பாதை தான் இந்த அஷ்டங்க யோக பாதை. அதாவது ஹத யோகான்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உடலை மையமாக வச்சு உடலையும் மனதையும் பயிற்சி செய்து இறைவனை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை இந்த ஹத யோகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹத யோகாவை தான் 8 படிநிலையாக வச்சுருக்காங்க. ஸோ பொதுவாக யோகா அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பெரும்பாலும் யோகாவை பற்றி தெரியாதவங்களுக்கு இது இருக்கும். ஸோ பொதுவாக யோகானா என்னென்னா, நம்ம ஏதோ உடம்பை வளைக்கிறது, கை காலை வச்சு ஆசனங்கள்லாம் செய்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது தான் யோகா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சிலவங்க நம்மளாலாம் இதை பண்ண முடியாது அப்படின்னும் நினைக்கிறாங்க. ஸோ பொதுவாக ஆசனங்கள், அதாவது உடலை பல்வேறு நிலைக்கு கொண்டு போகிறது அது ஆசனம். அது யோகாவில் ஒரு பகுதி. இந்த அஷ்டங்க யோகத்தில் அது ஒரு சின்ன பகுதி தான். அந்த சின்ன பகுதியில் ஒரு 84 லட்சம் யோகாசனங்கள் அடங்கியிருக்கு. அதை நம்ம நிறையா பண்ணும்போது அது நமக்கு செய்ய முடியாதவங்களுக்கு அது ஒரு வியப்பாகவும் கடினமாகவும் தெரியுது. பட் ஆசனம் அப்படிங்கிறது யோகாவில் ஒரு பகுதி தான். சரி, இந்த யோகாவில் நிறைய பாதை இருக்குது. அதில் இந்த ஹத யோகான்னு இந்த உடம்பை மையமாக வச்சு பண்ணக்கூடியதில் அஷ்டங்க யோகம் அப்படின்னு யோகாவை 8 படிநிலையாக பிரிச்சுருக்காங்க. அது என்னலாம் அப்படின்னா, ஸோ முதல்ல இயமம், அடுத்து நியமம், அடுத்து ஆசனம், அடுத்து பிராணாயாமம், அடுத்து பிரத்யாகாரம், அடுத்து தாரணை, அடுத்து தியானம், அடுத்து சமாதி. ஸோ இதில் நம்ம இந்த ஒன்றொன்றையும் கடந்து அடுத்த நிலைக்கு போகிறது தான் ஒரு சரியான வழி. இதில் நல்லா கவனிங்க. பொதுவாக பரவலாக நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியது இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ஸோ இந்த தியானம் அப்படிங்கிறது 7வது படிநிலையாக இருக்குது. அப்போ நம்ம இந்த 6 படிநிலையை நம்ம கடந்திருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த 7வது படிநிலை, இந்த தியானம் அப்படிங்கிறது நமக்கு சித்திக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா நான் தியானம் பண்ணுறேன், தியானம் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தியானத்துக்கு பயிற்சி பண்ணுறோம். தியானத்தை பயிற்சி பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தியானம் அப்படிங்கிறது ஒரு நிலை, அதை அடைய தான் செய்யணும். ஸோ தியானத்துக்கு பயிற்சி, அந்த தியானத்துக்கு பயிற்சி தான் இந்த அதுக்கு முந்தைய 6 படிநிலைகளும். ஸோ இந்த படிநிலை ஒன்றுக்குமான விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய பதிவுகளெல்லாம் நம்ம பார்ப்போம். இதில் இந்த அஷ்டங்கம் யோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஸோ நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படிங்கிறத இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம்.
ஸோ இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த 8 படிநிலையில் ஒரு 4 படிநிலை வந்து, அதாவது பகிரங்க யோகா, அதாவது நம்ம உடலை மையப்படுத்தி வெளியில் இருந்து உடலுக்கு உள்ள செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இந்த முதல் 4 படிநிலை. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 படிநிலையும் நமது மனது ஆன்மாக்குள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி அல்லது நிலை அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த பிரத்யாகார பயிற்சி வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ். இந்த பிரத்யாகாரம் வந்து இந்த பகிரங்கத்திலே வரும், அந்தரங்க யோகாலையும் வரும். ஸோ 4 படிநிலை வெளியிலிருந்து ஒரு பயிற்சியை உடம்புக்கும் மனதுக்கும் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்த படிநிலை மனதும் நம்மளோட ஆன்மாவும் அதுவே உள்ள செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நிலைன்னு சொல்லலாம். அது ஒரு புரிதலுக்குண்டான ஒரு நிலை. ஸோ அது வந்து அடுத்த நிலை. இந்த 8 படிநிலை தான் வந்து பொதுவாக ஒரு யோக பாதை, யோக பயிற்சி அப்படிங்கிறது. இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 படிநிலைகளையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நாம் பயிற்சி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 நிலை வந்து, இந்த முதல்ல இருக்கக்கூடிய இந்த 4 நிலையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பயிற்சி பண்ணுறோமோ, அதில் எந்த அளவுக்கு ஈடுபாடாக செய்கிறோமோ, ஸோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 4 படிநிலைக்கு நம்மளை அது எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்மளோட கர்மா, நம்மளோட கெட்ட கர்மாவை நம்ம இது பண்ணணும், நல்ல கர்மா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த தீய கர்ம வினைகளை போக்கணும் அப்படின்னா இந்த 4 படிநிலை நம்ம செய்யும்போது அந்த தீய கர்ம வினைகள் அகலும் போது நம்ம அடுத்து இருக்கக்கூடிய 4 படிநிலையை நோக்கி நம்மளால் நகர முடியும். அது உடனே சாத்தியப்படாது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து எடுக்கும். அது ஒவ்வொருத்தங்களை பொறுத்தது, அவங்களோட பயிற்சி நிலையை பொறுத்தது, அவங்களோட வாழ்வியல் சூழல், சமூக சூழல் எல்லாத்தையும் பொறுத்து அது மாறுபடக்கூடியது. பட் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 4 நிலையும் எல்லாராலையும் பயிற்சி பண்ண முடியும். எல்லாரும் கட்டாயமாக அதை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ மனிதனுக்கு தேவையான ஒரு பயிற்சி இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். ஸோ எனிவே இப்போ இந்த பதிவில் நீங்கள் அஷ்டங்க யோகம், யோகானா என்ன, இந்த யோகாவில் ஒரு 8 படிநிலை தான் இருக்குது. இந்த 8 படிநிலைக்குள்ளே தான் யோக பயிற்சி அடங்கியிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பதிவு மூலமாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.